வெல்கம் டு சந்திரு மேக்ஸ். ஸோ நம்ம வந்து எஸ்எஸ்சியினுடைய இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டில் ஏன்னா வெண்டார் வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க எடுக்யூட்டி. ஸோ அவங்க எடுக்யூட்டி வச்ச எக்ஸாம் வந்து ஸ்டெனோ தான். அந்த ஸ்டெனோவில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து 9வது செட் இது. நான் வந்து 3வது செட்லேருந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பாலிட்டி தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ 3வது செட்லேருந்து ஆரம்பிச்சிட்டோன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 கொஸ்டின் கிட்ட நம்ம முடிச்சிருக்கிறோம். ரைட்டா ஒரு 60லேருந்து 70 கொஸ்டின் கிட்ட நம்ம முடிச்சாச்சு. ஸோ அப்படின்றப்ப வந்து என்னுடைய சஜஷன் வந்து நான் எல்லா வீடியோலையும் ஸ்டார்டிங்கில் சொல்கிறது தான், தேர்ட் வீடியோலேருந்து பாலிட்டி ஆரம்பிக்குது. அந்த தேர்ட் வீடியோலேருந்து பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியும். ரைட்டா, ஏன்னா நம்ம வந்து இந்த ஒரு செஷனுடைய ஒரு மெயின் நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த செஷன் பார்த்தால் அவங்க அடுத்து வர எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 25க்கு வந்து 20+ கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ரைட்டா, அதுதான் வந்து நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸாக இருக்கும். ஸோ அப்படின்றப்ப நம்ம 360 டிகிரியில் கவர் பண்ணணும். 360 டிகிரியில் கவர் பண்ணுறப்ப ஒரு தடவையும் ஆல்ரெடி சொன்ன விஷயத்த திரும்பி சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம அதை ரிவைஸ் பண்ண மட்டும்தான் முடியும். ரிவைஸ் அப்படின்றது வந்து ஸ்பீடாக போய்கிட்டே இருக்கணும். புதுசாக ஒரு கான்செப்டை மட்டும்தான் வந்து நம்ம தெளிவாக சொல்லணும். அப்போ இப்போ இந்த வீடியோவில் நான் புதுசாக சொல்கிறத வந்து இதுக்கு அடுத்த வர வீடியோவில் நான் ரிவிஷன் கொடுப்பேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் ரிவிஷன் கொடுப்பேன். அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து தேர்ட் வீடியோலேருந்து பார்த்தால் மட்டும்தான் புரியும். ஸோ இந்த தேர்ட் வீடியோலேருந்து பாருங்கள். ஓகே. ஸோ நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டெனோ இந்த தடவை 2025 கேட்கப்பட்ட கேள்விகள் மட்டும்தான், பாலிட்டியில் கேட்டது. ஓகே. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா முதல் கேள்வி வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்றதை மட்டும் பார்த்தாலே போதும். ரைட்டா. ஸோ இது கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்குதுன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகளை பேஸ் பண்ணி இருக்குது. ரைட்டா. நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து பட்டியலிடப்பட்டுள்ள வரிசையில் பின்வரும் அடிப்படை உரிமைகளை ஒழுங்குபடுத்துங்கள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆர்டராக வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரைட்டாக நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து நம்மளுக்கு ரைட் டு ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா பில் ஆஃப் ரைட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பில் ஆஃப் ரைட்ஸ் வந்து எந்த நாட்டினுடையது அப்படின்னா அமெரிக்காவினுடையது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அமெரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது தான். ஓகே. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்ட் 3ல் இருக்குது. பார்ட் 3 ஆர்டிக்கல் வந்து 12லேருந்து 35 வரைக்கும் இருக்குது. 35 வரைக்கும் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். அதில் வந்து 14ல் இருந்து தான் வந்து அந்த அடிப்படை உரிமைகள் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். 12, 13 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பேசிக் டெஃபினேஷனை வந்து கொடுக்கும். ரைட்டா. சரி, இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் நிமிஷம் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். பில் ஆஃப் ரைட்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அது ஜூம் எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பிடிஎஃப் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க என்ன அப்படின்னா பிடிஎஃப் வந்து எங்கே இருக்குது, எதில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா அது எல்லாருக்கும் விசிபிள் ஆகிற மாதிரி அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ வந்து நீங்கள் ரெகுலராக அந்த பிடிஎஃப் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா டெலகிராம் குரூப்லேயே வந்து இந்த வீடியோ அப்லோட் ஆன உடனே டெலகிராம் குரூப்லேயே அப்லோட் பண்ணிடுவாங்க இந்த பிடிஎஃப். ஸோ அதை டேரெக்டாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் அவுட் போட்டு. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து அந்த பிடிஎஃப் எங்கேயும் தேட வேண்டாம், நம்மளுடைய டெலகிராம் சேனல் குரூப்லேயே இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சின்னதாக எழுதுறது எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் ஜூம் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஆர்டிக்கல் 14லிருந்து ஆர்டிக்கல் 18 வரைக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்றது ஆர்டிக்கல் 19லிருந்து 22 வரைக்கும். 19லிருந்து 22. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்து 23லிருந்து 24 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆர்டிக்கல் 25ல் இருந்து 28 வரைக்கும் என்னது அப்படின்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஸோ இது எந்த ஆர்டிக்கல்லேருந்து எந்த ஆர்டிக்கல்னா 25லேருந்து 28 வரைக்கும். அடுத்து இந்த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் இருக்குதுல்ல, இது வந்து எந்த ஆர்டிக்கல் அப்படின்னா ஆர்டிக்கல் 32. ஆர்டிக்கல் 32. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சரி, இப்போ இது வந்து நம்ம இப்போ ஆர்டராக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட்ல வரும் அப்படின்னா இது 4 வந்து ஃபர்ஸ்ட்ல வரும். அதுக்கு அடுத்தது வந்து 2 வந்து செகண்ட்ல வரும். அதுக்கடுத்து இது வந்து தேர்ட்ல வரும். இது வந்து ஃபோர்த்ல வரும். அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்ட், இது வந்து ஆப்ஷன்ல கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து 4,
இது வந்து ஃபர்ஸ்ட்ல வரும், அதுக்கு அடுத்து இது செகண்ட்ல வரும், இது தேர்ட்ல வரும், இது ஃபோர்த்தில் வரும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 2 3 1 ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி இதுதான் வந்து ஆன்சர். ரைட்டா? 4 2 3 1 இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து திட்டங்கள் தொடர்பாக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸ்கீமும் அது வந்து எந்த அமைச்சகத்தால் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, பிஎம் ஜன் மன் ஸ்கீம். பிஎம் ஜன் மன். ஸோ ஜன்மனை பொறுத்த வரைக்கும் அதனுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா, ஜன்மனினுடைய விரிவாக்கம் ஜன்ஜாதி, ஜன்ஜாதி, ஆதிவாசி, நியாய, மகா அபியான். நியாய மகா அபியான். சரியா? ஜன்ஜாதி, ஆதிவாசி, நியாய, மகா அபியான். இதுதான் வந்து இந்த ஜன்மன் திட்டத்தினுடைய ஒரு விரிவாக்கம். ஸோ அப்போ ஆதிவாசி அப்படின்றப்ப ட்ரைபல்ஸ். ரைட்டா? அப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கிடையாது. இது வந்து ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் இல்லை, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ். அதுக்கு அடுத்தது இந்த பிஎம் மித்ரான் இருக்குல்ல, பிஎம் மித்ரா. பிஎம் மித்ராவினுடைய விரிவாக்கம் வந்து என்னன்னா, மெகா டெக்ஸ்டைல்ஸ், ஐ ஃபார் இன்டகிரேட்டட், மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல் ரீஜியன்ஸ் அண்ட் அப்பேரல் பார்க்ஸ். அப்பேரல்னா ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்பேரல் பார்க்ஸ். ரைட்டா? இதுதான் மித்ராவுடைய விரிவாக்கம். ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் கிடையாது, ஏன்னா டெக்ஸ்டைல்ஸ்னு வருது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஸோ மிஷன் சக்தி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கிடையாது, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். ஸோ சமர்த் மட்டும்தான் கரெக்டு. சமர்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். சரியா? சமர்த் டி, டெக்ஸ்டைல்ஸ் டி. ஸோ ஆன்சர் வந்து சமர்த், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே. ஸோ அது போக வந்து இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குறிப்பிட்டு ஒரு 3 மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்ஸ். சரியா? ட்ரைபல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கிடையாது, ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர். ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஒரு 3 மாநிலத்துக்கு மட்டும்தான் வந்து இருக்கிறாங்க. சரியா? ட்ரைபல் வெல்ஃபேர். ஸோ அந்த எந்தெந்த மாநிலத்துக்குலாம் அப்படின்னா, ஒன்று வந்து பீகார், அதுக்கப்புறம் வந்து மத்திய பிரதேசம், அதுக்கடுத்து ஒரிசா. இந்த 3 மாநிலத்திற்கு மட்டும்தான் வந்து ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் அப்படின்ற இருக்கிறாங்க. ஓகே. அதுக்கு அடுத்தது, ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸை நம்ம எப்போதுமே முதல்ல பார்க்க வேண்டியது எந்த ஒரு டாபிக் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ கேட்டிருக்கிறாங்க. இது சரியான ஸ்டேட்மெண்ட் இன் ரிலேஷன் டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். பிரசிடென்ட் ரூலை வந்து பார்த்துட்டிங்கன்னா அமல்படுத்துவது தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நம்ம ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம். ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் பின்னாடி இருந்து வருவோம். பிரசிடென்ட்ஸ் ரூல் கேன் பி டிக்ளேர்ட் வித்தவுட் பார்லிமெண்ட் அப்ரூவல். கிடையவே கிடையாது. ஏன்னா வித் பார்லிமெண்ட் அப்ரூவல், பார்லிமெண்டோடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் பிரசிடென்ட் ரூல் வந்து போட முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி வந்து தப்பு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் சி, த பிரசிடென்ட் கெனாட் இம்போஸ் பிரசிடென்ட்ஸ் ரூல் அன்லஸ் த சுப்ரீம் கோர்ட் வந்து பெர்மிட். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கிடையவே கிடையாது, பார்லிமெண்ட் பெர்மிட் பண்ணணும். ஸோ சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ரைட்டா? ஸோ ஆப்ஷன் சி வந்து தப்பு. அடுத்து ஆப்ஷன் பி பாருங்க, இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் இன்டெஃபினெட்லி வித் த கன்சென்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். சரியா? இன்டெஃபினெட்லாம் கிடையவே கிடையாது. 3 வருஷம் வரைக்கும் தான் பிரசிடென்ட் ரூலை வந்து போடவே முடியும். சரியா? இன்டெஃபினெட்லி கிடையாது, 3 மாதம். பிரசிடென்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் தான். பட் ஆனால் இதில் இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே நான் இதில் எழுதுகிறேன், நேஷனல் எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க. நேஷனல் எமர்ஜென்சினா இன்டெஃபினெட்லி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் அதை நீட்டிச்சுக்கலாம். ரைட்டா? இன்டெஃபினெட்லி எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீட்டிச்சு வச்சுக்கலாம். ஓகே. சரி, அடுத்தது பாருங்க,
கவர்னர்ஸ் ரெக்கமெண்டேஷன் கேன் லீட் டு த டிஸ்மிசல் ஆஃப் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ஈவன் இஃப் இட் என்ஜாய்ஸ் எ மெஜாரிட்டி. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, கவர்னர் ரெக்கமெண்ட் பண்ணா ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா ரத்து செஞ்சிட முடியும், அதாவது கலைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்றாங்க பிரசிடென்ட் ரூலுக்கு கீழே. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். கவர்னருடைய ரெக்கமெண்டேஷன் வேணும், சரியா? ஈவன் இஃப் என்ஜாய்ஸ் எ மெஜாரிட்டினா, அதாவது தனிப்பெரும்பான்மையில வந்து அது என்ன சொல்றது, நம்பிக்கை தீர்மானம்லாம் இருக்கு தெரியுமா, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாலும், நிறைய உறுப்பினர்கள் சப்போர்ட் பண்ணாலும் அதை வந்து கலைக்கிறதுக்கான அதிகாரம் இருக்குது. பிரசிடென்ட் ரூல் வந்து எந்த ஒரு ஆர்டிக்கலுக்கு கீழே இருக்குதுன்னா ஆர்டிக்கல் 356க்கு கீழே இருக்குது. ஆர்டிக்கல் 352 ஆர்டிக்கல் 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 360 வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர் வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ த இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் குவாசி ஃபெடரல். குவாசி அப்படின்றது வந்து என்னன்னா பாதி, சரியா? குவாசி அப்படின்னாலே பாதி. ஃபெடரல்னா நம்ம என்ன பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் ஃபெடரல் ரிலேஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? டிஸ்கிரைப்ட் அஸ் குவாசி ஃபெடரல் ஆர் ஃபெடரல் இன் ஃபார்ம், யூனிட்டரி இன் ஸ்பிரிட், பிரைமரி டியூ டு விச் கேரக்டரிஸ்டிக். அதாவது குவாசி ஃபெடரல் அப்படின்றது எந்த ஒரு என்ன சொல்றது, எந்த பண்பு வந்து காரணம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகே, இதை பாருங்க. ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் கிடையவே கிடையாது, ரைட்டா? ஏன்னா ஒரு மாநிலத்துக்கும் அதனுடைய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு சீட் இருக்கு, ரைட்டா? த பிரசன்ஸ் ஆஃப் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டிடியூஷனுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு எழுதப்பட்ட அரசியலமைப்பு தான். ஆனால் அதை எழுதப்பட்டதற்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இருக்கிற உறவுக்கும் ரிலேஷன் கிடையாது, ரைட்டா? அடுத்து த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி என்னமோ, அதாவது நம்மளோட இந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் என்னமோ இண்டிபெண்டன்ட் தான், பட் ஆனால் அதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேஷனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆப்ஷன் சி. ஆன்சர் ஆப்ஷன் சி. அதாவது ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அண்ட் பவர்ஸ் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட், ரைட்டா? ஸ்ட்ராங் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அண்ட் பவர்ஸ் ஆஃப் யூனியன் கவர்மெண்ட். நம்மளுக்கு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டாக இருக்குது, அது போக யூனியன் கவர்மெண்ட்டோடைய பவர்ஸ் தான் வந்து காரணம் அப்படின்ட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த குவாசி ஃபெடரல் இருக்குல்ல, குவாசி ஃபெடரல், குவாசி ஃபெடரல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னது யாருன்னு தெரியுமா? நான் இதில் சைடில் கூட நான் பாக்ஸில் வந்து எழுதி போடுறேன். அதாவது இந்தியாவை வந்து ஒரு 3 பேர் வந்து ஒரு 3 விதமாக சொல்லியிருக்கிறாங்க, ரைட்டா? அவங்க யாரெல்லாம் அப்படின்றது முக்கியம். காரணம் என்னன்னா ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸில் வந்து ஒரு சில நேரம் கேட்பாங்க, ரைட்டா? இந்தியாவை வந்து ஒரு 3 பேர் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவை வந்து குவாசி ஃபெடரல்னு சொன்னது யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. அடுத்தது இந்தியாவை வந்து ஃபெடரேஷன், இதை நான் ஆல்ரெடி எழுதி போட்டிருக்கேன், சரியா? அதனால தான் நான் ஷார்ட்கட்டாக கொஞ்சம் ஸ்பீடாக எழுதுறேன். ஆல்ரெடி நம்ம லெக்சரில் இதே செட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதே செட்னா நம்ம 3rd 4th வீடியோவில் 5th வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க, இந்தியாவை, ரைட்டா? அதுக்கு அடுத்தது குவாசி ஃபெடரல். அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்ட்டு கேட்பாங்க. இந்தியா வந்து கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்ணுது அப்படின்ட்டு சொன்னது யாரு அப்படின்ட்டு கேட்பாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து KC வியர். ஸோ இதுக்கு யாரு? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா KC வியர். ஃபெடரேஷன் வித் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி அப்படின்ட்டு சொன்னது வந்து ஐவர் ஜென்னிங்ஸ். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்ட்டு சொன்னது வந்து யார் அப்படின்னா கிரான்வில் ஆஸ்டின் தான். ஓகே, ஸோ இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, த கான்செப்ட் ஆஃப் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி ரிலேட்டடாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பாரோடு ஃப்ரம் விச் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைரக்டிவ், சரியா? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இதுல பேர்லயே பாருங்க ஐஆர்இன்னு இருக்கு, IRE. நான் இதில் கொஞ்சம் மேலே எழுதி போடுறேன். IRE
அப்ப எந்த நாட்டுக்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும்னா அயர்லாந்துல இருந்து தான் வாங்கணும். அயர்லாந்துல இருந்து தான் வாங்கணும். சரியா? அயர்லாந்து கிட்ட இருந்து வேற எதெல்லாம் நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, இங்க வந்து ஆர் ஆர் ஃபார் ராஜ்யசபால வந்து நாமினேட் பண்ற மெத்தட, ராஜ்யசபால வந்து டோட்டலா வந்து ஒரு 12 பேரை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அந்த 12 பேரை வந்து நாமினேட் பண்ற ஒரு மெத்தடை வந்து எங்க இருந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா அயர்லாந்து கிட்ட இருந்து தான் வாங்கணும். ரைட்டா? அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட்டோட எலெக்ஷன். பிரசிடென்ட் பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன் எங்க இருந்து வாங்கப்பட்டதுன்னா அயர்லாந்து கிட்ட இருந்து தான் வாங்கப்பட்டது. பிரசிடென்ட்டோடைய எலெக்ஷன். ரைட்டா? ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து ஓகே, இது மட்டும் போதுமானது. ஆறுன்றது வந்து ராஜ்யசபா நாமினேஷன், அதுக்கப்புறம் ஈன்றது வந்து எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட். அயர்லாந்து ஐஆர்இ அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ், ஐஆர்இ அயர்லாந்து. ஓகே, இது. அதுக்கடுத்து அமெரிக்கா கிட்ட இருந்து எதெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா, நான் இங்கே எழுதுறேன். அமெரிக்கா கிட்ட இருந்து எதெல்லாம் வாங்கப்பட்டது. ஸோ நம்ம அப்படியே ஒரு ரிவிஷன் மாதிரி பார்ப்போமா. ஸோ அமெரிக்கா கிட்ட இருந்து பில் ஆஃப் ரைட்ஸ், நான் இந்த வீடியோலேயே நான் சொன்னேன், பில் ஆஃப் ரைட்ஸ் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கப்பட்டது. அதுதான் வந்து இப்போ நம்மளுடைய அடிப்படை உரிமையா வந்து இருக்குது. அதுக்கு நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பார்த்தா ஃபண்டமெண்டல் பில் ஆஃப் ரைட்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பிரியாம்பிள், முகவுரை. பிரியாம்பிள் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து தான் வாங்கினது. அதெல்லாம் பார்த்துருக்கோம். ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து யூகே, அதாவது யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்து வாங்கினது எதெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்து ஓகே, சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம்னா யுனைடெட் கிங்டம் தான். அதுக்கப்புறம் வந்து பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், பை கேமரலிசம், அதாவது நம்மளுக்கு மக்களவை மாநிலங்களவை அப்படின்ட்டு 2 அவைகள் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து யுனைடெட் கிங்டம்லயும் 2 அவைகள் இருக்கும், அது அங்கேருந்து வாங்கணும். அதுக்கு அடுத்து மிலிட்ரி லா, மார்ஷியல் லா அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இராணுவ சட்டம். ஸோ அது வந்து நம்ம யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்குது. அதுக்கப்புறம் ரிட்ஸ் அப்படின்றது ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செர்ஷியோரரி, அடுத்து குவா வாரண்டோ, இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 5 வகையான ரிட்ஸ் இருக்குது. அதையெல்லாம் நம்ம யுனைடெட் கிங்டம் கிட்ட இருந்து தான் வாங்கணும். ரைட்டா? ரிட்ஸ் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம் தெளிவாகவே. ஓகே, ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் கனடா கிட்ட இருந்து கனடா கிட்ட இருந்து எதெல்லாம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா எழுதி போடுறேன். ஓகே, ஸோ கனடா கிட்ட இருந்து நம்ம வந்து ரெசிடியூவரி பவர், அதாவது சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து இந்த ரெசிடியூவரி லிஸ்ட்ல இருக்கும். ரெசிடியூவரி லிஸ்ட், இந்த ரெசிடியூவரி லிஸ்ட்ல வந்து யார் சட்டம் போட முடியும்னா சென்டர் போட முடியும். இந்த விஷயத்தை எங்க இருந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா கனடால இருந்து தான். நம்ம வந்து கனடாவினுடைய அரசியலமைப்புல இருந்து தான் வாங்கியிருக்கிறோம். அதுக்கடுத்து ஸ்ட்ராங் சென்டர் அப்படின்ற ஒரு சென்டர் கவர்மெண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து நம்ம கனடா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கோம். அதாவது ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும்ன்ற விஷயத்தை கனடா கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை சென்டர், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஆளுநரை வந்து மாநிலங்களுக்கு நியமிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கனடா கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கிறோம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை சென்டர், சென்டர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். ரைட்டா? சென்டர் மத்திய அரசு. ஸோ இதில் பாருங்க, சீன் இருக்கு, சி ஃபார் கனடா, சீன் இருக்கு, சி ஃபார் கனடா, சீன் இருக்கு, சி ஃபார் கனடா. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் சொன்னேன். நம்ம வந்து எப்படி சொல்றது, ஒரு ரிவிஷன் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் டிபிஎஸ்பி வந்து பார்ட் 4ல் இருக்குது. ஆர்டிக்கல் 36 51 வரைக்கும் டிபிஎஸ்பி தான், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அடுத்தது பாருங்க, எடிக்யூட்டினுடைய ஃபேவரட் கொஸ்டின், ஃபேவரட் டாபிக் வந்துருச்சு. அது என்ன அப்படின்னா, ஆஸ் பர் த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் பீனல் கோட், அடுத்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3 வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா, பாரதிய நியாய சங்கீதா, அதுக்கப்புறம் பாரதிய சக்ஷிய அதிநியம் அப்படின்ட்டு பேர் மாத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு. இதுல என்ன ஆகுதுன்னா, இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அப்படின்றது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு, சிஆர்பிசி, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 ரீப்ளேஸ் பண்ணது தான் எது அப்படின்னா இந்த பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஒரு சட்டத்துல எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை வந்து எதுல சொல்லுது அப்படின்ட்டு சொல்றாங்க. அது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்ட்டு கேட்கறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் பாருங்க. வெர்பல் மெசேஜஸ் சென்ட் த்ரூ ரிட்டன் டாக்குமெண்ட் ஒன்லி.
ரைட்டா? ஒன்லி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து ஒன்லி, எனி, எவ்ரி திங், கம்பல்சரிலி அதெல்லாம் எக்ஸ்ட்ரீமான வார்த்தைகள். 99% அது வந்து தப்பாக தான் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்றது வெர்பல் மெசேஜஸ் ஒன்லி த்ரூ ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அடுத்து டெலிஃபோன் கான்வர்சேஷன் ரெக்கார்டட் மேனுவலி. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்லி வீடியோ கால்ஸ் கண்டக்டட் த்ரூ செக்யூர் கவர்மெண்ட் நெட்ஒர்க்ஸ். வீடியோ கால்ஸ் மூலியமாக தான் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய பேரால் வந்து வீடியோ கால் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்ப இதெல்லாம் வராது. அடுத்து டெலிஃபோன் கான்ட்ராக்ட் மேனுவலாக ரெக்கார்ட் பண்ண டெலிஃபோன் கான்வர்சேஷன்லாம் வந்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனாக வராது இந்த சட்டத்திற்கு கீழே. ரைட்டா? ரெக்கார்டட் மேனுவலி. ஸோ அப்போ இதில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து எதை சொல்கிறாங்கன்னா, எனி இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டட் யூசிங் எலக்ட்ரானிக் டிவைசஸ் லைக் ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர். தொலைபேசி அல்லது கணினிகள் மூலம் மின்னணு சாதனங்களை பயன்படுத்தி அனுப்பப்படும் எந்த ஒரு தகவலையும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷனாக எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா யூசிசி பார்த்தோம், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவில் அமல்படுத்துறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா, அதாவது பிரிவு 44 மற்றும் பிரிவு 25 சுற்றியுள்ள விவாதங்களில் வந்து விவாதிக்கப்பட்டபடி இந்தியாவில் சீரான சிவில் கோட், அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் செயல்படுத்துவதில் உள்ள அரசியலமைப்பு சிக்கலை வந்து பின்வருவனவற்றில் எது வந்து சிறப்பாக பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து இந்தியாவில் அமல்படுத்துறதுல, அதாவது ஆர்டிகல் 44 மற்றும் ஆர்டிகல் 25 சுற்றி என்னென்ன பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது இப்போ நார்மலாக வந்து ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ்க்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சட்டமாக இருக்குது, அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்குறதுக்கு ஒரு சட்டமாக இருக்குது, சொத்தை வந்து மாற்றுறதுல ஒரு சட்டம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த மூன்று மதங்களுக்கும் ஒரு சட்டங்கள் இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது வந்து எல்லா மதங்களுக்குமே ஒரே சட்டம் தான், ரைட்டா, அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அது வந்து எந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோடை பத்தி இருக்குது. ஆர்டிக்கல் 25 வந்து எதை பத்தி பேசுதுன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மத சுதந்திரத்தை பத்தி பேசுறது ஆர்டிக்கல் 25. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அமல்படுத்தினா அந்த மதத்துக்குள்ள வந்து பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்குது. ரைட்டா? நல்லா பாருங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட் அலவுஸ், அதாவது ஜெண்டர் பேஸ்டு பர்சனல் லா சிஸ்டம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜெண்டர் பேஸ்டு அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. ரைட்டா? ஸோ அப்போ வந்து ஜெண்டர் பேஸ்ட் கிடையாது. அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் என்ஃபோர்சஸ், இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பை கிவ் ஸ்டேட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அண்ட் பர்சனல் லா. அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பை கிவ் ஸ்டேட்ஸுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து கொடுக்கல. ரைட்டா? யூனிஃபார்ம் சிவில் கோட் ஆப்பரேஷனலைசைஸ் த செக்யுலர் எத்தோஸ் பை கம்ப்ளீட்லி எலிமினேட்டிங் அட் ரிலீஜியஸ் லா. ரைட்டா? அதாவது கம்ப்ளீட்லி எலிமினேட்டிங் ஆல், இது வந்து ஆல் வரும். சரியா? ஆல்னு வந்தாலே எல்லா மத சட்டத்தையுமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து ரத்து செய்யும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்க, யூனிஃபார்ம் சிவில் கோட் நான் ஆல்ரெடி சொன்னேன். யூனிஃபார்ம் சிவில் கோட் அலைன்ஸ் வித் ஆர்டிகல் 44. ஆர்டிகல் 44 கூட வந்து அலைன் ஆகுது. ஆனா நிறைய பேருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா இது வந்து மத சுதந்திரத்தை மீறுவதாக கருதப்படலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்ட். ரைட்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒரு சரியான ஸ்டேட்மெண்ட்டே. இங்க பாருங்க, 44 ஒத்து போகிறது ஒண்ணு. ஆனால் பிரிவு 25 கீழே வந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து மத சுதந்திரத்தை மீறும்னு சொல்லல, மீறுவதாக கருதப்படலாம்னு தான் சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் பிரச்சனையாவே போய்கிட்டு இருக்குது. ஓகே. அடுத்தது, the system of federalism in India divides power between. நான் ஆல்ரெடி சொன்ன ஃபெடரலிசம் அப்படின்னாலே ரிலேஷன் தான், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ், ரிலேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். இதுதான் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஆன்சர். ஸோ நம்ம ஒரு ரிவிஷனை பார்ப்போமா? நம்ம கம்ப்ளீட் ஒரு ரிவிஷனுக்கு போயிடுவோம். எப்படின்னா இவங்க லோக்சபாவை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லி இருக்குதுன்னா லோக்சபாவை பற்றி ஆர்டிக்கல் 79 சொல்லியிருக்கு. ராஜ்யசபாவை பற்றி ஆர்டிக்கல் 80 சொல்லியிருக்குது. அதுக்கடுத்து பிரசிடென்ட்டை பற்றி ஒரு ரிவிஷன். பிரசிடென்ட்டை பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்குன்னா ஆர்டிக்கல் 52 பிரசிடென்ட்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. பிரசிடென்ட்டோட எலெக்ஷன் பற்றி 54, அந்த எலெக்ஷன் எந்த முறையில் நடக்கணும்ன்றது வந்து ஆர்டிக்கல் 55 சொல்லியிருக்குது. அதுக்கு அடுத்தது கவர்னரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கல் 152 வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்டேட் அப்படின்றதுக்கான டெஃபினேஷனை கொடுக்குது. ஆர்டிக்கல் 153 வந்து
ஒரு மாநிலத்துக்கும் கவர்னர் இருக்கணும்ன்றதை பத்தி பேசுது. அந்த 153ல இருந்து ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 163 வரும். அந்த 163 வந்து எதை பத்தி பேசுதுன்னா எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அமைச்சரவை குழு வந்து பார்த்துட்டீங்கன்னா கவர்னருக்கு அட்வைஸ் பண்றதை பத்தி பேசுறது. அடுத்து 154 வந்து கவர்னருடைய எக்ஸிக்யூட்டிவ் பவரை பத்தி பேசுது. அடுத்து 155 வந்து கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்டை பத்தி பேசுது. பிரசிடென்ட் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. 156 கவர்னருடைய பதவி காலத்தை பத்தி பேசுது. பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிரசிடென்ட் தான் பதவியில இருந்து தூக்க முடியும். அடுத்தது கவர்னருடைய எலிஜிபிலிட்டி பத்தி பேசுறது ஆர்டிகல் 157. அடுத்து 158 வந்து பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய கவர்னருடைய கண்டிஷன்ஸ், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்கள அதை பத்தி பேசுறது 158. ரைட்டா? இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இயாடெக் சரியா, ஈட் ஈசி ஞாபகம் வச்சுக்கலாம். ஈட் ஈசி சரியா, ஈட் ஈசி அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ இடிசி. ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் பவர், அப்பாயின்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி, அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ். ஓகே, அடுத்தது ஸோ அதில் என்ன கேட்குறாங்கன்னா த ப்ரியாம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர்ஸ் இந்தியா டு பி அ சாவரைன் சோஷியலிஸ்ட் செக்யுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். இந்த ஆர்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே ஆர்டரில் தான் படிக்கும். சாவரைன், அதுக்கடுத்து சோஷியலிஸ்ட், அதுக்கடுத்து சாவரைன் அப்படின்றது இறையாண்மை. ரைட்டா? சோஷியலிஸ்ட், அதுக்கப்புறம் செக்யுலர் அப்படின்றது மதச்சார்பற்ற, டெமோக்ராட்டிக் ஜனநாயக, ரிப்பப்ளிக் அப்படின்னா குடியரசு. ஸோ இதை வந்து பிரியாம்பிளில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 42வது என்னன்னா 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976ல எந்த 3 வார்த்தைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, எந்த டேர்ம்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பிரியாம்பிள்ல ஒரு 3 வார்த்தைகளை ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 வார்த்தைகள் தான் ஐஎஸ்எஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ இந்த ஐஎஸ்எஸ்னா ஐ அப்படின்றது இன்டெகிரிட்டி, எஸ்ன்றது வந்து சோசியலிஸ்ட், இன்னொரு எஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா செக்யுலர். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணப்பட்டது 42வது இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான். ரைட்டா? அது ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சோஷியலிஸ்ட் மற்றும் செக்யுலர். ஸோ அது போக பிரியாம்பிளில் வந்து வேற என்னென்ன வார்த்தைகள் எல்லாமே இருக்கும் அப்படின்னா பிரியாம்பிளில் வந்து பார்த்துட்டிங்கன்னா லிபர்ட்டி இருக்கும். சரியா? லிபர்ட்டி. அதுக்கு அடுத்தது வந்து ஈக்குவாலிட்டி இருக்கும். லிபர்ட்டி, அதுக்கு அடுத்தது ஈக்குவாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெட்டர்னிட்டி, அதுக்கு அடுத்தது ஜஸ்டிஸ். ஸோ இந்த 4 லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஜஸ்டிஸ் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். இதுல இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இது வந்து எந்த நாட்டில இருந்து எடுக்கப்பட்டதுன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுக்கப்பட்டது. பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. அடுத்து ஜஸ்டிஸ்ன்ற வார்த்தை வந்து எங்கிருந்து எடுக்கப்பட்டதுன்னா யுஎஸ்எஸ்ஆர், யூனியன் ஆஃப் சோவியத் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக். இப்ப ரஷ்யான் இருக்கிறது தான் யுஎஸ்எஸ்ஆர். ஓகே, இதுல இந்த லிபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் லிபர்ட்டி எதுலலாம் வந்து லிபர்ட்டின்றது ஃப்ரீடம் எதுல அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா லிபர்ட்டி ஆஃப் தாட், லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல ஒரு ஃப்ரீடம், லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், அப்புறம் பிலீஃப், அதுக்கப்புறம் ஃபெய்த், அதுக்கப்புறம் ஒர்ஷிப். லிபர்ட்டி ஆஃப் தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், ஒர்ஷிப். அதுக்கு அடுத்தது ஈக்குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல எதெல்லாம் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ்லையும், அதுக்கடுத்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிலையும் வந்து ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு ஈக்குவாலிட்டின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம். சரியா? ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது சகோதரத்துவம் தான். அது ஒண்ணுதான் இருக்குது, பிரதர்ஹுட், அவ்வளவுதான், ஒண்ணுதான். ஸோ அப்போ லிபர்ட்டி வந்து எத்தனை வகையான லிபர்ட்டி அப்படின்னா 5. எத்தனை வகையான ஈக்குவாலிட்டினா 2. அடுத்து ஜஸ்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 விதமான ஜஸ்டிஸ் சொல்றாங்க. எதெல்லாம் அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ், அதுக்கு அடுத்தது பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். சோஷியல் ஜஸ்டிஸ், எக்கானமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்.
பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஓகே, இதை வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த பிரியாம்பிள் இருக்குல்ல, ஸோ இதில் நான் எழுதுறேன். பிரியாம்பிள் வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியா இல்லையா அப்படின்றதே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 கேஸில் வந்து போச்சு. 3 கேஸ். என்னென்ன கேஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1960 நடந்த பெருபாரி யூனியன் கேஸ். 1960 நடந்த என்ன கேஸ் அப்படின்னா பெருபாரி யூனியன் கேஸ். ஸோ இந்த கேஸ்ல வந்து பிரியாம்பிள் வந்து இந்திய அரசியல் அமைப்பினுடைய ஒரு பகுதி இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது வந்து 1973 நடந்த கேசவனந்த பாரதி கேஸ். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கேசவனந்த பாரதி கேஸ்ல இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்ட்டு சொன்னாங்க. அடுத்தது வந்து 1995 நடந்த எல்ஐசி ஆஃப் இந்தியா கேஸ். எல்ஐசி கேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்ஐசி கேஸ். இந்த கேஸ்ல வந்து இதுவுமே பகுதி. அதாவது இது எந்த எந்த பகுதின்னு சொன்னாங்கன்னா இன்டெகிரல் பகுதி, ஒருங்கிணைந்த இந்திய அரசியலமைப்பினுடைய ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படுகிறது. ரைட்டா? ஸோ எது அப்படின்னா அது இந்த பிரியாம்பிள் ஒரு ஒருங்கிணைந்த பகுதியாக வந்து பிரியாம்பிள் வந்து கருதப்படுகிறது. ரைட்டா? அதுக்கு அடுத்து பிரியாம்பிளை பத்தி வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. சரியா? என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நான் அதுல மேல எழுதுறேன். பிரியாம்பிளை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன ஸ்டேட்மெண்ட்னா, பிரியாம்பிள் வந்து நெய்தர் எ சோர்ஸ் ஆஃப் பவர். அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரியாம்பிள் வந்து ஒரு பவர்னுடைய ஒரு சோர்ஸ் கிடையாது. நெய்தர் எ சோர்ஸ் ஆஃப் பவர் நார் எ லிமிட்டேஷன் ஆன் பவர். நார், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னன்ட்டு. நார் a limitation on power to the government. அதாவது கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரியாம்பிள் வந்து ஒரு பவர்னுடைய சோர்ஸ் கிடையாது. அந்த பவரை லிமிட் பண்றதுக்கான ஒரு சோர்ஸும் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. ரைட்டா? பிரியாம்பிள. அடுத்து கடைசி கேள்வி, ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ். கிராண்ட்ஸ் அப்படின்றது ஒரு கிஃப்ட் மாதிரி. ரைட்டா? ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் டு ஸ்டேட்ஸ் பை த யூனியன் கவர்மெண்ட். கிராண்ட் அப்படின்றது காசா கொடுக்கறது, பட் ஆனால் திருப்பி கொடுக்க தேவையில்லை. அண்டர் ஆர்டிகல் 275 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் பிரைமர்லி ரெக்கமெண்டட் பை விச் பாடி. அதாவது ஓகே, குஜராத்துக்கு நீங்க இவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்குங்க, தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்குங்க, பீகாருக்கு இவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்குங்க, கேரளாவுக்கு இவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்குங்கன்ட்டு மத்திய அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்ற பாடி வந்து எது அப்படின்ட்டு கேட்கறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது மினிஸ்ட்ரி ஆஃப் சாரி அது ஃபினான்ஸ் கமிஷன் தான். அது வந்து எந்த பாடி அப்படின்னா அது ஃபினான்ஸ் கமிஷன் தான். ரைட்டா? நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்லாம் இப்ப கிடையாது. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் வந்து எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 6 1952 1952 வந்து உருவாக்கப்பட்டது. ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்டிகல் 280 வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆர்டிகல் 280. ஃபினான்ஸ் கமிஷனை பத்தி நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் அடுத்த பேஜ்ல. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லாம் கிடையவே கிடையாது. நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னா, இங்க நான் எழுதுறேன். நீத்தி ஆயோக் வந்து எப்பொழுது வந்து உருவாக்கப்பட்டது? நீத்தி ஆயோக் எப்பொழுது உருவாக்கப்பட்டதுன்னா ஜனவரி 1 2015 உருவாக்கப்பட்டது. நீத்தி ஆயோக் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பாடி. கான்ஸ்டிடியூஷன்லாம் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கிடையாது. இது சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ், அமல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து நீத்தி ஆயோக். நீத்தி ஆயோகை பொறுத்த வரைக்கும் நீத்தி ஆயோகனுடைய சேர்மன், தலைவரா எப்பொழுதுமே யார் இருப்பாங்கன்னா அப்ப பிரதம மந்திரியாக இருப்பவர் தான் எப்பொழுதுமே தலைவரா இருப்பாரு. அடுத்து நீத்தி ஆயோகனுடைய துணைத் தலைவர், அதாவது வைஸ் சேர்மனா இப்ப யார் இருக்கிறார் அப்படின்னா சுமன் பெர்ரி தான் இருக்கிறாரு. அதுக்கடுத்து நீத்தி ஆயோகனுடைய சிஇஓ, தலைமை நிர்வாக அதிகாரி, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம். இவர் தான் வந்து இப்ப தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார். ஓகே, சரி. அடுத்தது பாருங்க, ஒரு நிமிஷம். இது வந்து
ஓகே. ஸோ பிவிஆர் சுப்பிரமணியம். இப்போ ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் கீழே எழுதி போடுறேன். ஓகே. ஸோ ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ இப்போ எந்த ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க, ரைட்டா? ஸோ இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் இருக்குல்ல, இதனுடைய சேர்மன், இதனுடைய தலைவராக இருக்கிறது வந்து யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. அரவிந்த் பனகாரியா தான் வந்து தலைவராக இருக்கிறாரு. இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதை வந்து எப்பொழுது வந்து கான்ஸ்டிடியூட்னா எப்பொழுது வந்து இதை வந்து ஆரம்பிச்சாங்க, 16வது ஃபினான்ஸ் கமிஷனை எப்பொழுது ஆரம்பிச்சாங்கன்னா டிசம்பர் 31, 2023 ஆரம்பிச்சிட்டாங்க, சரியா? இந்த 16வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய பரிந்துரை வந்து எப்பொழுது முதல் அமல்படுத்தப்படும், ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஏப்ரல் 1, 2026 இருந்து, ஏப்ரல் 1, 2026 இருந்து இது வந்து அமல்படுத்தப்படும், சரியா? இது வந்து 16th ஃபினான்ஸ் கமிஷன். அப்ப 15th ஃபினான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் 15th ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனா யார் இருந்தார் அப்படின்னா என்கே சிங். இதுல வந்து இந்த 16th ஃபினான்ஸ் கமிஷன் 2026 இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னா 2031 வரைக்கும். 15th ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம்னா 2020 இருந்து 26 வரைக்கும், 26 வரைக்கும் இது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் இருக்கார்ல, இந்த சேர்மனை வந்து அப்பாயிண்ட் பண்றது ஏபிபின்னு போடுறேன், அப்பாயிண்ட் பண்றது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன், முதல் ஃபினான்ஸ் கமிஷன், அதனுடைய சேர்மனா இருந்தவர் வந்து யாருன்னா கேசி நியோகி. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், ரைட்டா? ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. எந்தெந்த வருஷம் யார் தலைவர்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா அடிக்கடி கொஸ்டின்ஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா? ஸோ நம்மளுடைய இந்த இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 360 டிகிரியில் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அடுத்த வர எக்ஸாமில் இதுலேருந்து மட்டும்தான் கேட்பாங்க, வேற எதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஓகேயா? சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட் செட் 10ல பார்க்கலாம். தேங்க்யூ.